டிசம்பர் மந்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடிங் அப்படின்றத ஏன் இங்கே நான் பதிவு பண்ண வரேன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜான் டு டிசம்பர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இது ரீட்டைலரை பற்றி நான் பேசுகிறேன். இந்த ட்ரேடிங் என்ன ஆகுனா மொத்தமாக லாஸ் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விட்டதெல்லாம் பிடிக்கும். இந்த டிசம்பர் மந்தில் வந்து ஒரு போட்டி போட்டு ஒரு பெரிய ட்ரேட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். பட் அப்சல்யூட்லி ராங். ஏன் தெரியுமா? இந்த டிசம்பர் தான் கிறிஸ்மஸ் ஈவ், நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகிற ஈவ்லாம் வருது. இந்த மாதிரி ஈவ் பெரிய, அதாவது லாங் லீவ் வரும்போது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றவர் லாங் லீவுக்கு போயிடுவார். நல்லா புரிஞ்சுங்க, அவங்க மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம் தான் அவங்களுக்கு பெரிய ஃபெஸ்டிவல் இதுதான் நம்மளை விட. ஸோ அப்போ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா மார்க்கெட்டில் என்ன ஆகும்? மொத்தமாக மார்க்கெட் சைட்வேஸ் போயிடும். இப்போ தான் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம், கிராஃபில் ட்ரெண்டு வரையும், பேட்டர்ன்ஸ் போடுவோம், ரிவர்சல் பார்ப்போம், என்னென்னவோ பண்ணுவோம். எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி என்ன லாஸ் பண்ணுமோ அதோட டபுள் மடங்கு லாஸ் பண்ணுவோம். ஸோ மை பெஸ்ட் வே வாட் ஐ எம் சேயிங் இஸ், இந்த டிசம்பர் மந்த் ட்ரேடிங்கை ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்விங்குக்கு போங்க, இல்லை இன்வெஸ்டராக மாறுங்க. ஜான் மிடிலுக்கு அப்புறம், அதாவது ஒரு 5 தேதிக்கு மேலே ஒரு நல்ல ட்ரேடு பண்ணலாம். இப்போ இவ்வளவும் சொன்னது யாருக்கு தெரியுமா? மார்க்கெட்னா என்னென்னு தெரியாது, டெக்னிக்கல்ஸ்னால் என்னன்னு தெரியாது, இன்ஸ்டிடியூஷன் எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறன்றவங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? அவங்களுக்கு மட்டும்தான். பட் யாரெல்லாம் நல்ல ப்ரொஃபஷ்னல், இன்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் இருப்பாரு நல்லா தெரியுமோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல் ஜெயிச்சிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.